அது தேங்காய் நிறையா விழுந்துருக்கு. ஒரு 2 பசங்க ஆட்டோவில் வந்து உள்ளேருந்து தேங்காய் காம்பவுண்ட் வழி ஏறி குதிச்சு தேங்காய் எடுத்து வெளியே வரானுங்க. என்னடா பண்ணுறீங்கன்னு கேட்டேன். என்ன போலீஸ் சொல்ல போறியா, அபிராம சொல்ல போறியா, மயிலாப்பூர் சொல்ல போறியா, சொல்லு போ அப்படிங்க. 2 பேரும் கஞ்சா போகுது. அவனுக்கு என்ன செய்யறேனே தெரியல. அப்புறம் ஒருத்தர் அந்த பக்கத்தில் வாட்ச் அவர் இன்ஸ்பெக்டராக இருந்தால் பயந்துடும் பண்ணாங்க. எங்கள் வீட்டில் ஒன்றும் வர முடியாது. இப்போ நான் வந்து 2018 கருணாநிதி இறந்து போனாரா, அப்போ எந்த வருஷம் ஞாபகம் இல்லை எனக்கு. அப்போ நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டேன். அவர் இந்திரன் சந்திரன் நான் வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணி ஒரு வீடியோ ஒன்று போட்டேன். இப்போ டெல்லியிலேருந்து ஒருத்தர் எங்கள் ஊருக்கார் ஒருத்தர் ஆத்தூர் பக்கத்தில் ஒரு ஐயர் ஃபோன் பண்ணி, சார் உங்கள் விரலாம் அப்படி வளைஞ்சிருக்கு, நல்ல மருந்து ஒன்று இருக்குது சார், நீங்கள் கண்டிப்பாக சாப்பிடுங்க சார், சரியாது அப்படின்னாரு. இல்லை காசெல்லாம் தரமாட்டியா, நீ உடனே ஃப்ரீயாக அனுப்பிச்சு விஷம் வச்சு அனுப்பிச்சிருக்காரு. எனக்கு ஸ்லோ பாய்சன். ஒரு 3 மாதத்தில் அப்படி எஃபெக்ட் தெரிஞ்சு நான் உள்ள ரோட்டில் மயங்கி விழுந்து செக் பண்ணால் 0 பிளட் செக் பண்ணுறாங்க, ஹீமோகுளோபின் 0. நான் ராஜீவ்காந்தி கேஸ்னால இன்ஸ்பெக்டர் வேலையை விட்டேன்னு தெரியும் உங்களுக்கு. 45 வயசுல என் வேலையை விட்டுட்டேன். 2020 மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் போய் சிபிஐ சொல்லுது, சிறையில் இருப்பவர்கள்லாம் அம்புகள் தான், நாங்கள் வில்லை தேடிக்கிட்டு இருக்கான்னு. எத்தனை வருஷம் மாற்றிடுறாங்க. 2022 வில்லே கிடைக்கலன்னு சொல்லி கேஸை மூடிட்டாங்க. ஒருத்தர் அதை பற்றி கவலைப்படுறது கிடையாது. எல்லாம் அந்த அவ்வளோ பெரிய கேஸில் அப்படி கவலைப்படாமல் இருந்தாங்கன்னா நீங்கள் இந்த சின்ன கேஸில் போய் ஏன் போலீஸ் தானே கவலைப்பட போகிறான். இல்லை அதுதான் நான் சொன்னேன் ஆரம்பத்திலே, காமத்துக்கும் போதைக்கும் கண்ணு தெரியாது. போதையை ஒழிக்க முடியும், போதையை ஒழிச்சிடலாம், காமத்தை கொஞ்சம் ஒழிக்கிறது கஷ்டம். கட்டுப்பாட்டோடு வளர்க்குற பசங்களை இருந்தாலும் அது சிரமம் தான். கடைசியில் பார்த்தீங்கன்னா விதின்னு தான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். சார், தூத்துக்குடி விளாத்திக்குளம் அங்கே நடந்த சம்பவம் அப்படிங்கிறது வந்து எல்லாருமே ஒரு மிகப்பெரிய ஒரு சோகத்தில் ஆழ்த்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிறுமியினுடைய பாலியல் வல்லுறவு கொண்டு அவங்க வந்து கொலை பண்ணியிருக்கிறாங்க. இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது காமத்துக்கும் போதைக்கும் கண்டு தெரியாதுங்க. காமம் வந்தால் மண்டையில் மூளை நின்று போகும், போதை வந்தாலும் மூளை நின்று போகும். என்ன செய்கிறேன்னு தெரியாது. செஞ்ச பரமா தான் அவங்க ஐயோ தப்பு பண்ணிட்டமேன்னு தோணும். இதெல்லாம் காவல்துறையில் நாங்கள் அனுபவத்தில் தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரியான ஒரு தொடர்ச்சியாகவே இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தால் அடுத்தபடியாக வந்து பெரிய தண்டனை இருக்கும், மக்கள் வந்து குந்தளிப்பாங்க, ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அவங்களுக்கு எதிர்காலம்ங்கிறது வந்து ரொம்ப வந்து ஒரு கடுமையான ஒரு விஷயம் தான் இருக்கும்னு தெரிஞ்சும் ஏன் இந்த மாதிரியான ஒரு தப்பு வந்து நடக்குதுன்னு நினைக்கிறீங்க சார் இந்த சொசைட்டியில்? போதை தாங்க மெயின் காரணமே போதை தான். இப்போ சமீபத்தில் எனக்கு சொந்த வீடு இங்கே அடுத்த தெருவில் இருக்குது. எனக்கு அது தேங்காய் நிறையா விழுந்துருக்கு. ஒரு 2 பசங்க ஆட்டோவில் வந்து உள்ளேருந்து தேங்காய் காம்பவுண்ட் வழி ஏறி குதிச்சு தேங்காய் எடுத்து வெளியே வரானுங்க. என்னடா பண்ணுறீங்கன்னு கேட்டேன். என்ன போலீஸ் சொல்ல போறியா, அபிராம சொல்ல போறியா, மயிலாப்பூர் சொல்ல போறியா, சொல்லு போ அப்படிங்க. 2 பேரும் கஞ்சா போகுது. அவனுக்கு என்ன செய்யறேனே தெரியல அவனுக்கு. அப்புறம் ஒருத்தர் அந்த பக்கத்தில் வாட்ச் அவர் இன்ஸ்பெக்டராக இருந்தால் பயந்துடும் பண்ணாங்க. எங்கள் வீட்டில் ஒன்றும் வர முடியாது. சின்ன பசங்க நான் என்ன பண்ணுறது, அவங்கள போங்கன்னு விரட்டி விட்டேன்னா அவன் ஆட்டோவில் போய் சாட்டா காட்டி போயிட்டே இருக்கானுங்க. அப்புறம் இங்கே கேட்டால் பூ விற்கிற அம்மாவோட பையன் போடுறது. ஆமாம் ஐயா, கஞ்சாவில் இந்த மாதிரி பண்ணிட்டு சொல்கிறான், என்ன பண்ணுறது அப்படிங்கிறது. அம்மா என்ன பண்ணுறது, போதை தான் மெயின் காரணம். இந்த இது நீங்கள் பார்த்தீங்களா சார், அவங்களுடைய ரிப்போர்ட்ஸ்லாம் பார்த்தீங்களா, அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ஸ்லாம் பார்த்தீங்களா, என்ன நடந்துருக்கு சார்? சார் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுனா சிமெண்ட் ஆம்பளை சாமம் போட்டுருந்தானா சிமெண்ட் வந்துருக்கும். எத்தனை விதமான சிமெண்ட் தான் கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா நான் டிநகரில் இன்ஸ்பெக்டராக இருக்கும்போது ஒரு வீட்டில் பெரிய பணக்காரர் வீட்டில் 17 வயசு பொண்ணு ஒன்று இறந்து போகுது. அப்போ கமிஷனர் என்னை தனியாக கூப்பிட்டு ஃபோனில் போஸ்ட்மார்ட்டம் போது கூட இருங்க, அது பெரிய மனுஷன் வீடு போல் இருக்குது, அதனால் அது கற்பழிப்பா நாங்கள் கொஞ்சம் செக் பண்ணிக்க நீங்கள் அப்படின்னாரு. நார்மலாக நான் போக மாட்டேன் போஸ்ட்மார்ட்டத்துக்குலாம். அன்றைக்கி நான் போனேன். டாக்டர் வந்து என்னங்க நீங்கள் வந்திருக்கீங்கன்னாரு. இல்லை சார் எனக்கு இந்த மாதிரி டவுட் இருக்குது சார், கமிஷன் கேட்க சொன்னார் அப்படின்னு. அவர் அந்த இதை தடவி பார்த்துட்டு, ரேப்புலாம் இல்லை சார், இந்த பொண்ணை 12 வயசுலேருந்து, அந்த பொண்ணுக்கு அப்போ 17 வயசு தான் அவளுக்கும், 12 வயசுலேருந்தே அவ்வளோ இது பண்ணியிருக்காங்க, அது வந்து இப்போ ரேப் கிடையாது, இது வந்து டைட் ஆஃப் நேச்சுரல் காஸ் அப்படின்னாரு. ஒன்றா அது சம்மந்தப்பட்ட அந்த ஃபேமிலி சம்மந்தப்பட்ட பணக்காரர் ஒருத்தர் மறுநாள் என்கிட்ட என்னை தேடி வராரு. நான் தான் நடவடிக்கை எடுக்க போகிறேன்னு நினச்சிக்கிட்டு, நம்ம நேர்மையானவன்ல வந்து ஒரு 50,000 கொண்டு வந்தார். நான் 50,000 பத்தாதுங்க, பெரிய தப்பு பண்ணியிருக்கீங்க, 1 லட்ச ரூபா கொண்டாங்க அப்படின்னு. அவர் மறுநாள் 1 லட்ச ரூபா கொண்டு வந்தார். அது இறந்து போச்சு பாருங்கள் குழந்தை பொண்ணு, அவங்க அம்மா அப்பா வரைக்கும் அந்த பணத்தை அவங்ககிட்ட கொடுக்க சொல்லிட்டேன்னா. சார் தானே அதான் தண்டனை அவர் கொடுத்தது. வாழ்நாள் பூரா உறுத்திருக்கும்ல, அவர் யாருன்னு சொல்ல விரும்பலைன்னா. இந்த மாதிரி வந்து தொடர்ச்சியான சம்பவங்கள் நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் இந்த விஷயம் பொறுத்த வரைக்கும் இதில் எல்லாரும் விமர்சனமாக வைக்கிறது என்னென்னா, இந்த அரசு, அதாவது பர்டிகுலராக திமுக அரசு அப்படிங்கிற ஒரு ஆட்சி காலத்தில் எப்பயுமே தொடர்ச்சியாக இந்த மாதிரியான குற்றங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. இன்னொன்று, இதை அட்ரஸ் பண்ணுறதே வந்து காவல்துறை ஆணையர் வந்து இதை அட்ரஸ் பண்ணி இதுக்கான விளக்கத்தை கொடுக்குறாங்க. இதை வந்து அட்ரஸ் பண்ண வேண்டியது முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ தான் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம்லாம் சொல்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? ஆரம்ப கோளாறு காவல்துறைகிட்டே தாங்க. காவல்துறை தான் சொல்கிறாங்க, காவல்துறை தான் கோளாறு. இப்போ நான் வந்து 2018 கருணாநிதி இறந்து போனாரா, அப்போ எந்த வருஷம் ஞாபகம் இல்லை எனக்கு. அப்போ நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டேன். அவர் இந்திரன் சந்திரன் நான் வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணி ஒரு வீடியோ ஒன்று போட்டேன். அப்போ டெல்லியிலேருந்து ஒருத்தர் எங்கள் ஊருக்கார் ஒருத்தர் ஆத்தூர் பக்கத்தில் ஒரு ஐயர் ஃபோன் பண்ணி, சார் உங்கள் விரலாம் அப்படி வளைஞ்சிருக்கு, நல்ல மருந்து ஒன்று இருக்குது சார், நீங்கள் கண்டிப்பாக சாப்பிடுங்க சார், சரியாது அப்படின்னாரு. இல்லை காசெல்லாம் தரமாட்டியா, நீ உடனே ஃப்ரீயாக அனுப்பிச்சு வைக்கினேன்.
விஷம் வச்சு முடிச்சிருக்காரு எனக்கு, ஸ்லோ பாய்சன். ஒரு 3 மாதத்தில் அப்படி எஃபெக்ட் தெரிஞ்சு நான் எல்லாம் ரோட்டில் மயங்கி விழுந்து செக் பண்ணால் 0 பிளட்டு செக் பண்ணுறாங்க, ஹீமோக்ளோபின் 0. அப்போ நல்ல வேலை டாக்டர் கண்டுபிடிச்சி காப்பாற்றிட்டாரு. நான் அப்போ மயிலாப்பூர் போலீஸில், நான் மயிலாப்பூரில் இன்ஸ்பெக்டராக இருந்தேன். நான் போலீஸில் இப்போ புகார் கொடுக்குறேன், எனக்கு சிஎஸ்ஆர் கிடையாது, ஒன்றும் கிடையாது. டிஜிபி ஆஃபீஸ் வரைக்கும் அலையெல்லாம் அலையிறாங்க. ஒன்றா டிஜிபி ஆஃபீஸ் போகிறேன், அங்கேயே என்ன உள்ள விட மாட்டேங்கிறாங்க. டேய் ஆஃபீஸை தூக்கி கடைசியில் போடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு புகார் கொடுத்தா அது சர்க்குலர் தான் வாங்கி வச்சுருக்கேன், தம்பிகிட்ட கொடுத்துருக்கேன் பாருங்கள். புகார் கொடுத்தால் உங்கள் எல்லையில் நடக்கவில்லை என்றாலும் புகாரை வாங்கி பதிவு செய்து எந்த எல்லையில் நடந்தது அந்த இடத்துக்கு மாற்றணும்னு சொல்லி சர்க்குலர்லாம் இருக்குது. இதெல்லாம் காட்டியே ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. இன்ன வரைக்கும் சிஎஸ்ஆர் கிடையாது. இப்போ சமீபத்தில் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போனேன், ஒரு பேசியை ஏமாற்றிட்டாங்கன்ட்டு. அவர் ஒரு 2 தடவை போனாங்க, 2வது தடவை அவர் பேரை போட்டு கொடுக்குறாரு. அவர் புகார் போய் உங்கள் அப்பா பேர் போடலான்னாலும் இப்போ திரும்பி எடுத்துன்னு வாயா அப்படிங்கிறாரு. அப்போ பேர் போடலன்னா பெரிய குற்றமா அது? அப்படி தான் போலீஸ் ஸ்டேஷன், போலீஸ் தான் மெயின் காரணம் இதுக்கு. இப்போ நான் இன்ஸ்பெக்டர், மாமல்லத்தில் இன்ஸ்பெக்டராக இருந்தேன். 2 ரவுடி பசங்க, சம்பத்து பார்த்தார்த்தி, 2 ரவுடி பசங்க, 2 பேருக்கு ஒருத்தர் எப்போ பாருங்கள் சண்டை வரும். நான் ரொம்ப எஃபெக்டிவாக மெயின்டைன் பண்ணதுனால அந்த பார்த்த சாரதியை இதில் வச்சு வெட்டி போட்டாங்க சேலையூரில். அந்த சம்பத்தை போலீஸ் பாதுகாப்போடு வரான். அவன் சைதாப்பட்ட கோர்ட்டுக்கிட்ட ராஜீவ்காந்தி கலவட்டு வச்சு ரோட்டில் வச்சு வெட்டி விட்டேன். என் லிமிட்டுக்கு வரல, ஏன்னா நான் சட்ட ஒழுங்கு மெயின்டைன் கரெக்டாக பண்ணுறேன். அதனால் அந்த தவறுகள் நிறையா குறைஞ்சிதாங்க. அப்படி பண்ணால் தான் எஃபெக்டிவாக போலீஸ் இருந்ததுன்னா இந்த பிரச்சனையாக வராது. அவங்க தாயாருக்கும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த சிறுமியோடைய தாயார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் காவல்துறையிட்ட போயிட்டு அணுகணும், இந்த மாதிரி என் பொண்ணு காணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் காவல்துறை வந்து அலட்சிய போக்கில் விட்டாங்க. இங்கே தான் இருப்பாங்க, தேடி பாருங்க அப்படின்ற மாதிரி விட்டுட்டாங்க. பிரச்சனை ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து அவங்க வந்து தனிப்படை அமைக்கிற அப்படிலாம் சொல்கிறாங்க. காவல்துறையுடைய அலட்சியம் தான் இதுக்கு காரணம்ன்றாங்க. அலட்சியம்னு சொல்ல முடியாதுங்க, அவங்களுக்கு வேலை ஜாஸ்திங்க. நீங்கள் போய் பாருங்கள் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு சிறுமி காணும் அப்படின்றது அதுதான் சாதாரண விஷயம் இல்லை. போலீஸ்காரங்க அதாவது அதுக்கு வந்து அரசியல்வாதி தான் காரணம். எங்கேயாவது ஒரு ஸ்டாலின் போராட வச்சுக்கிடுங்க, 2 நாளைக்கு முன்னாடி அவங்களுக்கு கொண்டு அங்கே தெரியல நிற்க வச்சுருக்காங்க பாதுகாப்பு கொடுக்குறேன்ட்டு. பாதுகாப்பு எஃபெக்டிவாக இருக்காங்கிறதுலாம் வேறு விஷயம். காவல்துறையில் வேலை செய்கிறதுக்கு ஆள் கிடையாது. இப்போ அவ்வளோதான். இவ்வளோ குற்றங்கள் ஜாஸ்தியாக காவல்துறையில் எஃபெக்டிவ் இருக்குது, அதுவும் ஜாஸ்தி ஆகணும்ல, அது இல்லை. அவங்க சிரமப்படுறாங்க. பாவம். காவல்துறையினருடைய வேலை மக்களை பாதுகாக்க வேண்டியது. எளிய மக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா அவங்க பக்கம் நிற்கிறது தானே. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் அந்த மாதிரியான ஒரு அணுகுமுறை மக்கள்கிட்ட வைக்கிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லைங்க. இப்போல்லாம் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன், ஒரு ஆள் 87 ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஆள் எடுத்தாங்க போல இருக்கு. அப்போ ஒரு தலைவர், கட்சிக்கு தலைவர் ஒருத்தர் 50,000 கேட்டிருக்காரு. 50,000 5 லட்சம் கேட்டிருக்காரு அந்த வேலைக்கு வாய்த்தரேன் 5 லட்சம் அப்படின்ட்டு. அப்போ எவ்வளோ சம்பாதிக்கிறதுக்கு வருவான் அவன்? அவருடைய நோக்கம்லாம் சம்பாதிக்கலே தான் இருக்கும். அப்படி ஆரம்பமே அப்படி கெட்டு குட்டிச்சூராக போயிடுச்சு. செலக்ட் பண்ண நீங்கள் வந்து ஒரு காவல்துறை அதிகாரியாக இருந்திருக்கிறீங்க, நிறைய சாதனைகள் பண்ணியிருக்கிறீங்க. நீங்களே எப்படி சொல்லலாமா காவல்துறை அதிகாரிகள் வந்து மக்கள் பக்கம் தானே நிற்கணும்? இப்போ இல்லைங்க, இப்போ இல்லையே என்ன பண்ணுறீங்க? நான் சொல்ல விரும்பலை, இருந்தாலும் சொல்லி வேண்டாம். எங்கே இப்போ நம்ம ஏதாவது ஒரு தப்பு நடந்து போச்சு, எங்கே போவீங்க? கோர்ட்டுக்கு போவீங்க. நான் திருச்சி வேலுசாமி என்னை பற்றி தப்பாக ஒரு நிறையா போகிறதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு, தப்பாக பேசுகிறாரு. நான் ஒன்றும் சேதாப்பட்ட கோர்ட்டில் போய் ஒரு ஆர்டர் வாங்கி கொண்டு எஃப்ஐஆர் போட சொல்கிறேன். 2016 போடவே இல்லை. கேட்டால் சம்பவம் அங்கே நடந்தது இங்கே நடந்தது சொல்லி, அப்போ 2023 அந்த மேட்ரு வெளியே வந்தது. சோனியா தான் ராஜீவ்காந்தி டிஸ்பாச் பண்ணாங்க, சுப்ரமணியன் ட்வீட் பண்ணியிருந்தான். இனிமேல் அவர் மேலே நடவடிக்கை விரும்பல, நான் எழுதி கொடுத்து வந்துட்டேன். கோர்ட்டில் ஆர்டர் வாங்கி எஃப்ஐஆர் போட மாட்டேங்கிறாங்க. எங்கே போய் முட்டிப்பீங்க? இப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் 2 பிஐயில் போட்டுருக்கேன் 2019. ஒன்று இந்த மலைநீர் வடியா காலம் இருக்குது பார்த்தீங்களா, தண்ணி வடியாது, தண்ணி தேங்கி நின்று கொசு உற்பத்தியாகும் சொல்லி கார்பரேஷன் இணையதளத்தில் இருக்குது 2014. அதை சைட் பண்ணி 2019 கேஸ் போகிறேன், கேஸ் எடுக்க மாட்டேங்கிறாங்க. இன்ன வரைக்கும் எடுக்கலைங்க. 6 வருஷமாக காணவில்லை இப்போ வீட்டு வாசலில் பேனர்லாம் கட்டி தொங்க விட்டுருக்கேன். அதுமாதிரி குண்டுகுழி சாலை இருக்குது பார்த்தீங்களா, அதனால் வர விபத்துகள் என்ன காரணங்கிறதுக்கு அதுக்கும் சொல்லியிருக்கேன். அந்த 2 கேஸ் எடுக்க மாட்டேங்க. அதில் வந்து ரிலையன்ஸ் காரணம் வரும், அதை எடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ இந்த மலைநீர் வடிகால் காலனால எவ்வளோ பேர் செத்துருக்காங்க தெரியுமில்ல உங்களுக்கு? ஒரு பேங்க் மேனேஜர் அம்மா கேட்க நகரில் மரம் விழுந்து மேலே செத்துட்டாங்க. மரம் ஏன் விழுந்தது? மலைநீர் வடிகாலுக்காக குளிச்சோன்னா அது வேறு விழுந்துச்சு. அவனை மேயர் என்ன சொல்லிட்டாங்கன்னா மரத்துக்கு வயசாகி போச்சு விழுந்துச்சு. அது என்னோட கேள்வி என்னன்னா, எளிய மக்கள் இந்த மாதிரி எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்றப்போ காவல்துறையினுடைய அலட்சிய போக்கு இருக்குல்ல, அவங்க ட்ரீட் பண்றது இல்லை, அங்கே போய் உட்காரு. இல்லை, எளிய மக்கள் மாத்திரம் கிடையாதுங்க, வயசானவங்களே உட்கார வைக்கிறாங்க. நிறையா இருக்குது, நிறையா அந்த மாதிரி என்கிட்ட தகவல் இருக்குது. எனக்கு இப்போ சொன்னால் போலீஸுக்கு தேவையில்லாமல் இது ஒரு பெரியவர் 65 70 வயசு இருக்கும் ஒருத்தருக்கு. இல்லை சார், அது ஏன்னு கேட்குறேன். இப்போ நீங்களும் ஒரு காவல்துறை ஆய்வாளராக இருந்திருக்கிறீங்க. ஆமாம். அது ஏன் அப்படி? இப்போ காவல்துறை அதிகாரி அப்படின்றது மக்களுக்காக தானே, மக்களுக்காக தான். சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிறது அதை வந்து காலம் தாழ்த்துறதுங்கிறது தப்பு தான். கண்டிப்பாக தப்பு தான். கடுமையான நடவடிக்கை எடுக்கணுதுக்கு. அவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டான், அவர் அதை பண்ணிட்டான், ஸ்ட்ரைட்டாக டிஸ்மிஸ் பண்ணணும். அப்படினால கொஞ்சம் கடுமையாக. ஆனால் இப்போ எல்லாமே தப்பு பண்ணுறவங்களாம் அரசியல்வாதியை தப்பு பண்ணிட்டு இருக்கானே. நீதிபதி பெருசானதுக்கு அப்புறம் இன்னைக்கு வந்து 5 தனிப்படை அமைச்சு நாங்க தேடுறோம் அப்படின்ற ஒரு விஷயம்லாம் பண்றாங்க. பிரச்சனை பெருசானதான் இப்போ எல்லா இடத்துலயும் பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. எல்லா பிரச்சனையும் பெருசான மீடியாவுடைய கவனத்தை பெற்றா மட்டும்தான் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்றது எந்த மாதிரியான ஒரு அணுகுமுறை? அது வேறு வழியில் நல்ல வேலை மீடியா வந்ததுனால அது மாதிரி நடவடிக்கை எடுக்கிறாங்க. இல்லைன்னா அங்கங்கே மங்களம் பாட்டிட்டு போயிட்டே இருப்பாங்க. போனாடா செத்தாடா செத்துட்டு போகிறாப்போ
அப்படின்னு சொல்லி அந்த கதையை மாற்றி விட்ருவாங்க. அவ்வளோதான். இப்போ அப்படி தான். இப்போ சமீபமாக ஒரு 10 நாளைக்குள்ளாரே ஒரு இந்த மாதிரி கஸ்டோடியல் டெத்து இந்த மாதிரியான விஷயங்கள் சாதிய படுகொலை அப்படின்னு சொல்லிட்டு கடந்த 10 நாள்லேயே கிட்டத்தட்ட ஒரு 4 சம்பவங்களுக்கு மேலே நம்ம வந்து வெளியில தெரியறதே நம்ம பார்க்க முடியுது. இந்த ஆட்சியில இருக்கக்கூடியவங்களும் இதை பத்தின ஒரு ரெஸ்பான்ஸ் எடுக்க மாட்டாங்க. இல்லைங்க, இது வந்து சட்டம் ஒழுங்கை வந்து திமுக வந்து ஒழுங்கா கையாளல அப்படிங்கறத வந்து எதிர்கட்சியினர்லாம் விமர்சனம் வச்சுட்டு இருக்காங்க. உங்க பார்வை இதுல என்ன? எதிர்கட்சி விமர்சனம் வைக்கிறாங்கன்னா எதிர்கட்சிக்காரங்க எவ்வளோ யோகியமாக இருந்தாங்க. இப்போ இதெல்லாம் நடந்ததில் ஒரு என்ஐஏ விசாரணை கேட்க சொல்லுங்கள். என்ஐஏ நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி இது சம்பவத்துக்கெல்லாம் யாரும் பின்னணியில் இருக்காங்களா? இப்போ நம்ம கரூரில் 42 பேர் செத்து போனாங்க. யாரோ தூண்டி விட்டு தான் நடந்துருக்காது. இவ்வளோ நாள் இழுத்துக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது தான். டக்குன்னு வேலையை முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். புரியுதா உங்களுக்கு? எவ்வளோ பேர் எத்தனை பிரம்மாண்டமான கூட்டம்லாம் கூட்டியிருக்கு. அங்கெல்லாம் இவ்வளோ பேர் சாவில்லையா? இது யாரும் தூண்டி விட்டு தான் செத்துருக்காங்க. அது மாதிரி டக்குன்னு முடிவு பண்ணணும். வருஷக்கணக்காக கேஸ் இழுத்துக்கிட்டு இருக்காங்க. எந்த கேஸ் எடுத்தாலும். நான் ராஜீவ்காந்தி கேஸ்னால இன்ஸ்பெக்டர் வேலையை விட்டேன்னு தெரியும் உங்களுக்கு. 45 வயசுல என்ன வேலையை விட்டுட்டேன். 2020 மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் போய் சிபிஐ சொல்லுது, சிறையில் இருப்பவர்கள்லாம் அம்புகள் தான், நாங்கள் வில்லை தேடிக்கிட்டு இருக்கோன்னு. எத்தனை வருஷமாக தேடுறாங்க? 2022 வில்லே கிடைக்கலன்னு சொல்லி கேஸை மூடிட்டாங்க. ஒருத்தர் அதை பற்றி கவலையப்படுறது கிடையாது. எல்லாம் அந்த அவ்வளோ பெரிய கேஸில் அப்படி கவலைப்படாமல் இருந்தாங்கன்னா நீங்கள் இந்த சின்ன கேஸில் போய் ஏன் போலீஸ்காரன் கவலைப்பட போகிறான்? அதை போட வந்து 4 நாள் குழச்சிட்டு இருப்பாங்க. இப்போ இந்த மீடியாலாம் வந்ததுனால கேமரா வச்சுருக்கிறதுனால கொஞ்சம் பயப்படுறானுங்க. இப்போ இல்லைன்னா சுத்தமாக அந்த பயம் போயிருக்கும். இப்போ இது இந்த மாதிரியான விஷயங்கள் இதுக்கப்புறம் நடக்காமல் இருக்கும் அப்படின்றது இல்லை. அதுதான் நான் சொன்னேன் ஆரம்பத்திலே, காமத்துக்கும் போதைக்கும் கண்ணு தெரியாது. போதையை ஒழிக்க முடியும், போதையை ஒழிச்சிடலாம். காமத்தை கொஞ்சம் ஒழிக்கிறது கஷ்டம். கட்டுப்பாட்டோடு வளர்க்கணும் பசங்களை. இருந்தாலும் அதுக்கு சிரமம் தான். கடைசியில் பார்த்தீங்கன்னா விதின்னு தான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஆமாம், இன்னமும் வந்து இந்த ஒரு 2026லையும் இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடக்குது அப்படிங்கிறது வந்து மனசில் கஷ்டமாக தாங்க இருக்குது. ஒரு விஷயமா. அதனால தான் பாருங்கள், டிவி வாங்கி பூட்டி தான் வச்சுருக்கேன் நான். பாருங்கள், டிவிலாம் போட்டால் ஒரு டென்ஷன் ஆகுன்னு பார்க்குறது கிடையாது. பேப்பரும் வாங்கி படிக்க மாட்டேன். இது தேவையில்லாமல் போட்டுக்கிட்டு என்ன கேஸை போட்டு அதெல்லாம் அலைஞ்சி வெறுத்து போச்சு எனக்கு. ஒரு நாள் ஹைகோர்ட்டுக்குள்ளே போகிறேன், ஒரு பெரிய கல்லை தூக்கி பைக்குள்ளே போட்டு போகிறேன். போன உடனே ஒரு உமன் போலீஸ் ஓடி என்னங்க உள்ளே குண்டு வச்சிருக்கேம்மான்னு. இல்லை குண்டு வச்சிருக்கேன்றா அப்படின்னாங்க. அப்புறம் ஒரு ஏட்டையா என்னை தெரிஞ்ச ஒரு ஐயா என்ன அப்படின்னாரு. நீ 6 வருஷமாச்சு கேஸ் போட்டு, அதனால் கோர்ட்டில் குண்டு வைக்க போகிறேன் அப்படின்ட்டு போகிறேன். அப்பவும் கேஸ் எடுக்க மாட்டேங்க. பார்த்தீங்களா? அதை பெரிய பேனரை ஒட்டியிருக்கேன் வீட்டு வாசலில். அது நம்ம லோக்கல் சேனல்லாம் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. கொசு உற்பத்தி ஆகும் சொல்லி இது ஒன்று இப்படி எழுதி வச்சுருக்கேன். மல்லி வழியாக கால்வாயில் கொசு தான் உற்பத்தி ஆகும் அப்படின்ட்டு. அப்புறம் என்ன கோர்ட்டே அப்படி இருந்தால் அப்புறம் என்னங்க பண்ணுறது? இருந்த துறையவே நீங்கள் வந்து விமர்சனம் பண்ணுறீங்க, அது வந்து தவிர்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறீங்களா? ஏங்க பண்ணி தானே ஆகணும். நியாயமே கிடைக்க மாட்டேங்குது. எங்கேயுமே எந்த மேட்டருக்குமே நியாயம் கிடைக்க மாட்டேங்குது. நீங்கள் போய் நின்று பாருங்கள் போலீஸ் ஸ்டேஷனில். என்ன பேட்டி எடுக்கிறீங்களா? ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் நிற்கிறவங்களை போய் கேளுங்க என்னன்ட்டு. நான் வந்து சாண்டாப்பட்டியில் சப் இன்ஸ்பெக்டராக இருந்தேன். அண்ணன் தம்பி 4 பேரும் 5 பேரும், 2 பேர் ஒரு பக்கம் 2 பேர் ஒரு பக்கம். வருஷக்கணக்காக சண்டை ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ நான் போன உடனே 4 பேரையும் கூப்பிட்டேன். பஞ்சாயத்து பண்ணி 4 பேர் ஒற்றுமையாக இருக்கிறாங்க. இதுமாரி கோர்ட்டு கேஸு வக்கீல் பணத்தெல்லாம் போய் செலவழிச்சிட்டு இருக்காங்க. நான் ஒரு டிசிஷன் கொடுத்து ஏற்றிட்டு போயிட்டாங்க அவங்க. அதுக்கப்புறம் நான் 2 மாதம் கழிச்சு தெய்வமே எங்களுக்கு நிம்மதியாக இருக்க வாழ்க்கை விட்டுருக்கீங்க தெய்வமே. நாங்கள் அந்த நோக்கம் யாருக்கு இருக்கிற மாதிரி தெரியலங்க. இப்போது இருக்காங்க ஒரு சில பேர் இருப்பாங்க, ஆனால் அவங்களாலையும் முழுசாக செயல்பட முடியல. செயல்பட விட மாட்டாங்க. அதுதான் இப்போ நான் பதவி இந்த டிரான்ஸ்ஃபர்லாம் சொல்கிறாங்க சார். இப்போ பிரச்சனை வந்து டிரான்ஸ்ஃபர். சரி, இப்போ நான் சொல்லி பர்சனலாக எனக்கு நடந்தது சொல்லிட்டேண்ணா. நான் மயிலாப்பூரில் கிரைம் இன்ஸ்பெக்டர் 89-90. அப்போ பிப்ரவரி மாதத்தில் நிறையா கார் திருட்டு போகுது. ஒன்று சைக்கிளில் நானும் எங்கள் ரைட்டரும் சைக்கிளில் ரவுண்ட்ஸ் போகிறோம். நைட்டு மப்டியில் தான் இருப்போம். சாம்கோ ஹோட்டல் பக்கத்தில் ஒரு 15 பேர் சொன்ன கும்பல் வந்து ஒரு 4 பேரை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு பையன் ரத்தம் கொட்ட என்னடா அடிக்கிறான்னு கத்திட்டு ஓடினான். அப்போ நான் போய் என்ன அறிமுகப்படுத்திக்கிட்டேன். நைட்டு 1:30 மணி இருக்கும். இப்போ நான் அடிக்கிறவர்கிட்ட மப்டியில் தான் இருப்பேன். அந்த அடிக்கிறவர்கிட்ட போய் சொல்கிறேன், எப்போ நான் மயிலாப்பூர் கிரைம் இன்ஸ்பெக்டர், என்ன வேலையை பார்த்துட்டு போயா நீ அப்படின்னு சொல்லி அடிக்கிறான். அப்புறமா அந்த அடி வாங்கின பசங்க, ஐயா கார் சாவியை எடுத்துட்டாங்க கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னாங்க. நான் ஒன்றா தம்பி கார் சாவியை கொடுக்க முடியாதுன்னா அப்புறம் நான் அவர் கார் சாவியை எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் ஏசி டிசி எல்லோரும் வந்தாங்க. 4 மணிக்கு ஒரு ஆட்டோக்காரன் வந்தான். எங்கள் ரைட்டருக்கு தெரியும் போது அவனை என்ன சமாச்சாரம்னு கேட்டான். என்னடா இந்த மாதிரி நேராக போனான் அந்த அவங்ககிட்ட. நாங்கள் அப்பா மந்திரின்னா பயந்துருவார் அவர் யார் தெரியுமாடா? ஜெவமுனி பையன், தியாகி பையன்டா. சாவியை கொடுறா அவனுக்கு. சாவியை தூக்கி ரோட்டில் போட்டான். அப்போ எங்கிட்ட பக்கத்தில் ஏசி ஒருத்தர் நின்றுட்டு இருந்தார். அப்படி நான் அவர் கார் சாவியை அவர்கிட்ட கொடுத்தேன். மோண்டா பேக்கப் பண்ணி ரெடியாக இருங்க அப்படின்னாரு ட்ரான்ஸ்ஃபருக்கு. அப்புறமா நான் ரெடியாக இருக்கேன். அங்கே அன்றைக்கி தேதியில் மதுரையில் இருந்திருக்கார் கருணாநிதி. அப்போ அந்த இன்டெலிஜென்ஸ் டிஐஜி வந்து ஜாஃபரின்னு ஒருத்தர் நினைக்கிறேன். அவர் இங்கே என்ன நடந்ததுங்கிறது அவங்க ஆளுங்களை வச்சு விசாரிச்சிருக்காரு. சார் நீங்கள் இப்போ எதாவது பண்ணிங்கன்னா தப்பாயிடும், அவர் ரொம்ப டீசெண்டாக நடந்திருக்காரு மோகன்ராஜ், நீங்கள் அவர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாது அப்படின்ட்டாங்க. ஸோ அன்றைக்கி தேதிக்கு நான் தப்பிச்சிட்டேன். அவர் ஜூலை மாதம் ஒரு 1990 ஜூலையில் ஒரு பெரிய பிரச்சனை. ஒரு பெரிய ராஜ குடும்பத்தில் ஒரு தவறு பண்ணுறாங்க. சர்வன்ட் குவார்ட்டர்ஸை இடித்து இருங்க பொருளெல்லாம் லாரியில் ஏற்றிக்கிட்டு கொண்டு போகிறாங்க. உங்கள் வீட்டில் உங்கள் பொருளை உங்களுக்கு தெரியாமல் எடுத்து போனால், உங்கள் அனுமதி இல்லாமல் எடுத்து போனால் திருட்டு தான். எங்கிட்ட வந்து புகார் கொடுத்தாங்க. யாருங்க என்ன இந்த மாதிரி சார் சமையல்கார் தான் வந்து எடுத்து போனா சார் அப்படின்னாங்க. சமையல்கார் எங்கேப்பா பிடிக்கலான்னு அவர் 6 மணிக்கு சத்யா ஸ்டுடியோ அவன்கிட்ட மலை
6 மணிக்கு டீ சாப்பிட வருவார் சார் அப்படின்னாங்க. நான் போனேன், அவர் வண்டியில் ஏற்றிட்டு வந்துட்டேன். 2,500 உள்ள எங்கடா பொருளை கூட நான் விட்டுறேன் அப்படின்னேன். லாக்கப்பில் போட்டால் ஒன்று ஏசி பேச சொல்கிறார், டிசி பேச சொல்கிறார், அவர் பேச சொல்கிறார், யார்ட்டையும் பேச முடியாது, பொருளை கொடுக்க சொல்லுங்கள், நான் போகிறேன் விட்டுறேன் அப்படின்னேன். மறுநாள் காலையில் அவன் லாக்கப்பில் போட்டு வந்துட்டு நான் வீட்டுக்கு மறுநாள் காலை 6 மணிக்கு துரைராஜன் ஒரு டிஐஜி பேசுகிறாரு. மோகன்ராஜ் உடனே ஆஃபீஸ் வாங்க அப்படின்னாரு. போனேன், எங்கள் கம்ப்ளைண்ட்டை கொடுங்கனாரு, வாங்கிட்டேன். அன்றைக்கி மதியானம் ட்ரான்ஸ்ஃபர் ராமேஸ்வரத்துக்கு. ராமேஸ்வரம் குற்றப்பிரிவுக்கு என்ன மாற்றிட்டாங்க. அந்த போஸ்ட்டை எனக்காக கிரியேட் பண்ணியிருக்காங்க. முதல்ல பிப்ரவரியில் தகராறு பண்ண பார்த்தீங்களா, நியூலி கிரியேட்டட் ராமேஸ்வரம் கிரைம் சர்க்கிள் அப்படின்ட்டு. இது நடக்கிறதுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தான் இந்த இபிஆர் பார்த்தோன்னா அவங்க வீட்டுக்கு வந்திருந்தார். அவர் தாடி எடுத்துகிட்டு வந்திருந்தார் எங்கள் வீட்டுக்கு. அப்போ என் ஒய்ஃப் ஃபோன் பண்ணி சொன்னான், எங்கள் இடத்துல புள்ளி ஆள் மாதிரி தெரியுது வந்திருக்காரு வீட்டுக்குன்னு. அவர் பேர் பத்மநாபா. ஒன்று நான் போய் என்னங்க தாடி எடுத்துட்டீங்கன்னு. இல்லை சார் பிரபாகரன் நாள் குறிச்சிட்டா சார், நான் மார்வடத்தில் இருக்கேன் சார், சிரிச்சுக்கிட்டே சொன்னார். அப்புறம் நான் என் ஒய்ஃப் பேர் ஆனந்தி டீ சாட்டில் கொடுத்தேன் சார், எங்கள் ஒய்ஃப் பேர் ஆனந்தி தான் சார். 10 நாள் அவரை சுட்டு கொண்டுட்டாங்க. இபிஆரில் பத்மநாபா சூளைமேட்டு பக்கத்தில் சுட்டு கொண்டாங்க. அந்த இடத்துக்கு நான் அனுப்புகிறாங்க ராமேஸ்வரத்துக்கு. நான் இப்போ எங்கள் அம்மாவுக்கு இதுக்கு நாங்கள் அனுப்புகிறாங்கன்னு எங்கள் அம்மா உடம்பு சரியில்லாமல் போச்சு. ஐயோ என் பிள்ளை இன்னமா ஆயிரப்போகுது அப்படின்ட்டு. இல்லைம்மா நான் போய் ரிப்போர்ட் பண்ணிட்டு வந்துடுறேம்மான்னு போய் ரிப்போர்ட் பண்ணுறேன். அதுலேருந்து தான் உங்களுக்கு அந்த ஈழம் விடுதலை புலிகள் ஆக்டிவாக இருக்காங்க. அப்போ நான் போய் ஜாயின் பண்ண உடனே அங்கே இன்ஸ்பெக்டர் வந்து ஒருத்தர் அவர் நெத்தியில் குண்டு பாஞ்சிருக்கு இப்படி வராச்சிட்டு என்கிட்ட காட்டுறாரு. அவர் பிரதர் நீங்கள் ரொம்ப ஆனஸ்டின்னு கேள்விப்பட்டேன், அதை கடத்தினா இதை கடத்தினாங்க, வடக்க கடத்தினா தெற்க போங்க, தெற்க கடத்தினா வடக்க போங்க, நேராக போகாதங்க உங்களுக்கு போட்டு தள்ளிடுவாங்க அப்படின்னாரு. இல்லை நான் ரிட்டன் டிக்கெட் வாங்கிட்டு சொல்லி கிளம்பி வந்துட்டேன். மைக்கில் கூப்பிட்டு ஸ்பீக்கிட்ட எடிஎஸ்பிக்கிட்ட ஐ மேட்ரிங் அழிவுன்னு சொல்லி வந்துட்டேன். 7 மாதம் சம்பளம் கிடையாது, இருக்குன்னா செத்தானா கூட கேள்விப்பட்டது. கவர்மெண்ட் டிஸ்மிஸ் ஆகுது, மறுநாள் காலையில் எனக்கு ட்ரான்ஸ்ஃபர். ஃபோனில் சொல்கிறாங்க டிஜிபி ஆஃபீஸ்லேருந்து போய் ரிப்போர்ட் பண்ணுங்கள், மெட்ராஸ் சிட்டி போலீஸ் போய் ரிப்போர்ட் பண்ணுங்கன்ட்டு. அதான் வாழ்க்கை. ஒன்றுமே கிடையாதுங்க. 2 மாதம் 21 நாள் ஒருத்தன் எந்த தகவலும் இல்லாமல் லீவில் இருந்தான்னா அவன் டெசட்டர், வேலையை விட்டு வீட்டு அனுப்பிச்சிருந்தான் அவனை. எனக்கு ஒரு நடவடிக்கை எடுங்க மேலே. 7 மாதம் சம்பளம் கிடையாது. ஒன்று எல்பிசின்னு ஒன்று அனுப்புவாங்க, லாஸ்ட்டு பே சர்டிஃபிகேட்டு, அது கூட அனுப்பாமல் எனக்கு குடும்பப்படுத்தினா இருக்காருன்னு நினைச்சி